மாயோவின் காலிவுட் ஸ்டுடியோக்கு உங்களை வரவேற்பது நிவேதா. நம்ம காலிவுட் ஸ்டுடியோல வாரம் தமிழ் சினிமாவில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் நிகழ்வுகள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில இந்த வாரம் காலிவுட்ல என்னென்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க இருக்கிறீங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மசாலா பிக்ஸ் MKRP ப்ரொடக்ஷன் சார்பில் ஆர் கண்ணன் இயக்கி தயாரிச்சிருக்கும் திரைப்படம் தான் தள்ளி போகாதே. ரொமான்டிக் காமெடி ஜன்னல் உருவாகி இருக்கும் இந்த படம் நின்னு கோரி அப்படிங்கிற தெலுங்கு படத்துடைய ரீமேக்காக உருவாகி இருக்கு. இந்த படத்துக்கு கபிலன் வைரமுத்து வசனம் எழுதியிருக்கிறார். ஜூயல் ஹீரோ சப்ஜெக்ட்ல உருவாகும் இந்த படத்துல கதாநாயகர்களாக அதர்வா மற்றும் அமிதாஷ் பிரதான் நடிச்சிருக்காங்க. கதாநாயகியாக அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஆடுகளம் நரேன், ஜெகன், காளி வெங்கட் போன்ற முன்னணி நட்சத்திரங்களும் இணைந்து நடிச்சிருக்காங்க. மலையாள திரையுலகுடைய முன்னணி இசையமைப்பாளரான கோபி சுந்தர் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்துடைய ஒளிப்பதிவு சண்முக சுந்தரம். இந்த படத்துக்கு படத்தொகுப்பு செல்வா RK மற்றும் மக்கள் தொடர்பு சுரேஷ் சந்திரா. ரீமேக் திரைப்படங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு சில இயக்குநர்கள் அந்த படங்களை அப்படியே ரீமேக் செய்து தமிழ் கொடுப்பாங்க. ஒரு சில இயக்குநர்கள் கொஞ்சம் மாறுபட்டு நம்முடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அமைச்சு அந்த படங்களை கொடுப்பாங்க. ஆர் கண்ணன் நின்னு கோரி திரைப்படத்தை தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி கொடுக்கிறாரா இல்ல அந்த படத்தை அப்படியே ரீமேக் பண்ணி கொடுக்கிறாரா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ இந்த படத்துடைய பிரஸ் மீட்ல இந்த படத்துடைய டீம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரோல் கண்ணன் சார் என்கிட்ட சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இமீடியட்டா கார்ட் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க ஒரிஜினல் நின்னு கூட பாத்தீங்கன்னா அந்த 3 கேரக்டருக்குள்ள நடக்கிறதான் இந்த கதை. அண்ட் அதுக்கு மீறி இந்த கேரக்டர்ல ஒரு தனி ஒரு டெப்த் இருக்கு. ஸோ இது வரைக்கும் நான் அந்த டெப்த் ஸ்கிரீன்ல போட்டிருப்பேன், எனக்கு சான்ஸ் கிடைக்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தேங்க்யூ கண்ணன் சார் ஃபார் தட். இந்த படம் எனக்கு ஒரு கண்டென்ட் காதல எப்படி ஒரு நல்ல ஒரு ரீச் இருந்ததோ, ஒரு நல்ல நேம் இருந்ததோ, அதே மாதிரி தள்ளி போகாதெல்லாம் இருக்கும். ஏன்னா இது ஸ்கிரிப்ட் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படம் பார்க்கும்போதே தெரிஞ்சது. இது வந்து ஒரு அழுத்தமான ஒரு கதை, ஒரு என்டர்டைனிங் இருக்கு, எல்லாராலையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும், எல்லார் லைஃப்லையும் வந்து ஒரு விஷயம் இருக்கு, அதை வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கு இந்த படத்தை நாங்கள் செலக்ட் பண்ணி அதுரா சார் தான் இந்த படத்தை எனக்கு ரெஃபர் பண்ணார். சார் நாங்கள் பூமரான்னு ஒரு படம் பண்ணி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த படமும் ஒரு டைரக்டர் கூட அவர் ஒர்க் பண்ணியிருக்காருன்னா, ஸோ அந்த முதல் படத்தில் நான் அவர்கிட்ட மரியாதையாக நடந்திருக்கேன்ற ஒரு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. செகண்ட் ஃபிலிமை நாங்கள் ஒர்க் பண்ணோம். இந்த படத்தில் வந்து ரொம்ப ரத்தம் தெரிக்காது, பெரிய வன்முறை வெறியாட்டம்லாம் இருக்காது. ரொம்ப ஒரு மிதமான ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஒவ்வொரு படமும் பார்த்துட்டு வெளியில் வரும்போது ரசிகருக்கு ஒரு டேக்அவே இருக்கும். இந்த படம் பார்த்துட்டு வரும்போது பொதுவாகவே இந்த பலவிதமான ஒரு பிரச்சனைகளால வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு விதமான மன அழுத்தம் வந்து கூடியிருக்கு அப்படின்னு ஒரு மருத்துவ உண்மை சொல்லுது. இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில வரும்போது இறுக்கமா இருந்த மனங்கள் வந்து கொஞ்சம் இளகி இருக்கும். டெஃபினட்டா அந்த மாதிரியான ஒரு உணர்வை இந்த படம் நிச்சயமாக ஏற்படுத்தும். தள்ளி போகாது பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் பிளான் பண்ணோம். அடுத்தது பண்ணும்போது ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஒரு லவ் ஸ்டோரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பிளான் இருந்தது. ஸோ நானும் கண்ணன் சார் நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்தது, என்ன கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஒரு 2-3 டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறம் இந்த ஒரு படம் பாப்பப் ஆச்சு. சரி, இந்த ஒரு நல்ல படமாக இருக்குது, இது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை போகும்போது இமீடியட்டாக கண்ணன் சார் ஓவர் நைட் ஒரு டீம் அசம்பிள் பண்ணார். இந்த டீம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து போய் பேசினது வந்து கபிலன் சார் கிட்ட தான். ஸோ இதை வந்துட்டு நம்ம அடாப்ட் பண்ண போகிறோம் தமிழில். இதுக்கு வந்து கரெக்டான ஆள் யாருன்னா கபிலன் சார். அதை தவிர எங்களுக்கு வேறு ஆப்ஷனும் கிடையாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கபிலன் சார் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல டீம் நமக்கு தேவைப்படுது. ஸோ அந்த டீமை பொறுத்த வரைக்கும் கேமராமேன் ஷமி சார், எடிட்டர் செல்வா சார், மியூசிக் டைரக்டர் கோபி சுந்தர் சார், எல்லாருமே அமைஞ்சது வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக இந்த ஒரு படத்துக்கு வந்துட்டு காஸ்டிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அந்த விதத்தில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸை வந்து அனுபமா தான் இருந்தது. இந்த ரோலுக்கு வந்துட்டு அனுபமா பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அனுபமா கிட்ட போய் பேசின உடனே வந்துட்டு அதுவும் அமைஞ்சது. ஸோ எல்லாமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டக்கு அமைஞ்சிட்டு இருந்தது. டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன் சார்பில் அருள்மொழி மாணிக்கம் திரைக்கதை எழுதி தயாரிச்சிருக்கும் திரைப்படம் தான் மாயோ. இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு கிஷோர் N. தெலுங்கு திரையுலகின் முன்னணி ஒளிப்பதிவாளர் ராம் பிரசாத் தான் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபரா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு.
1400 படங்களை கடந்து இடைவிடாமல் தன் இன்னிசை மூலமாக தமிழ் ரசிகர்களின் மனதை கொள்ளை கொள்ளும் இசைஞானி இளையராஜா தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு. மித்தலாஜிக்கல் மிஸ்ட்ரி த்ரில்லர் திரைப்படமாக உருவாகி இருக்கும் மாயோன் திரைப்படத்துல சத்யா, வால்டர், கபடதாரி படங்களை தொடர்ந்து சிபி சத்யராஜ் ஹீரோவா நடிச்சிருக்கிறாரு. இவருக்கு ஜோடியாக கருப்பன் படத்துடைய நாயகி தானியா ரவிச்சந்திரன் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல ராதா ரவி, கேஎஸ் ரவிக்குமார் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துடைய டீசர் லான்ச்சில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் மற்றும் படத்தை பத்தி படத்துடைய டீம் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இந்த படத்தில் நாங்கள் வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாத்திரம் இல்லாமல் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுன்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் வை இப்போ வந்துட்டு இந்த டீசர் லான்ச் வந்துட்டு ஆடியோ டிஸ்கிரிப்ஷனோட விஷுவலி சேலஞ்ச் பீப்புளுக்காகவும் பண்ணியிருக்கோம். எபிலிட்டி ஃபவுண்டேஷனோட நாங்கள் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தே வாண்டட் அஸ் டு இந்த என்ன சொல்கிறது படத்தை முதல் நாள்லேருந்து அவங்களுக்கும் ஷோகேஸ் பண்ணணுன்னு லாஸ்ட் டைமே நம்ம சைக்கோ பண்ணப்போ கேட்டாங்க. ஸோ we decided why not only during the movie, why not also during the teaserங்கிறதுக்காக தான் இந்த மூவியை நம்ம டீசர்லேருந்தே வந்துட்டு அவங்களுக்காக நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். சிபி ராஜோட நடிக்கும் போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. என்ன டைமிங், ப்ராம்ப்ட் டைமிங்கு சொன்னதை மட்டும்தான் செய்யற, அப்படியே அவங்க அப்பந்தான் அதுதான் இருக்கணும். அவங்க அப்பா வந்து தொந்தரவே பண்ண மாட்டார். ஹீரோ தானே, ஒரு வாட்டி கதையை கேட்கும்போது ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் அங்கேயே பேசி முடிச்சிடுவார். ஸ்பாட்டில் ஈ நெவர் டாக்ஸ் அபவுட் த சப்ஜெக்ட். நடிப்பார், டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதே நடிப்பார். அது மாதிரி சிபி அவர்கள் நடித்தது மட்டும் இல்லை, அந்த தங்கினது சக நடிகர்களோடு அங்கேயே தங்கினா இருப்பாருங்க. இட் இஸ் நைஸ் பிளேஸ், தட் இஸ் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி தானியா ரவிச்சந்திரன், அவங்க பேரை பார்த்துட்டு நான் இப்போ கூட கேட்டேன்மா, நீ உனக்கு புரியுதா அவர் பேசுகிறது புரியுதான்னு கேட்டேன். சார் நான் தமிழ் பொண்ணு தான் சார். அப்புறமா இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை, தமிழில் பேசலாமே. ஆனால் ரொம்ப அற்புதமாக அதில் ஒரே ஒரு நாள் தான் வி ஒர்க் டுகெதர் நினைக்கிறேன்ல. இந்த மாயோன் படத்தை வந்து ஸ்பெஷலி சேலஞ்ச் பீப்புளுக்காக வந்து ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையாக நினைக்கிறேன். இந்த படத்தில் நான் கதாநாயகனாக இருக்கேன்னு நினைக்கிற போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் பெரிய தேங்க்ஸ் என்னோடய தயாரிப்பாளர் அருண்மொழி மாணிக்கம் சாருக்கு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் ஸ்பாட்டில் ஷூட்டிங் டைமில் வந்து ரொம்ப குவாய்ட்டாக இருப்பார், அவர் இருக்கிறதே தெரியாது. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது ஐ எம் ரியலி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் எல்லா ஹீரோஸ்க்கும் இருக்க மிகப்பெரிய கனவு வந்து ஒரு படமாவது நம்ம ராஜா சார் மியூசிக்கில் நடிக்க மாட்டோமா அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் இசைஞானி இளையராஜா சாருடைய மியூசிக், அஃப்கோர்ஸ் என்னோட எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட கோ ஆர்டிஸ்ட் தானியா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் சஜஷன் ஷாட் வைக்கும் போது ஸ்டூல் போடாமல் நடித்த ஒரே ஹீரோயின் நீங்கள் தான் நினைக்கிறேன். அண்ட் மிகப்பெரிய ஒரு ஆக்டரோட ஒரு கிராண்ட் டாட்டராக இருந்தும் அந்த எந்த பந்தாவும் இல்லாமல் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்து எல்லாருக்கும் முன்னாடி வந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அதே மாதிரி வந்திருந்தீங்க. ஸோ தேங்க்ஸ் அ லாட். அண்ட் ராதாரவி சார் மிகப்பெரிய சீனியர், அப்பாவோட நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஒர்க் பண்ணும்போது வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. கேஎஸ் ரவிக்குமார் சார் அவர் டைரக்ஷனில் பண்ணுற வாய்ப்பு தான் கிடைக்கல, பட் இருந்தாலும் அவர் கூட நடிக்கிற ஒரு சான்ஸ் கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் எல்லா படங்களும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும் அப்படிங்கிற அந்த ஓட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது அதில் இந்த படமும் ஒரு முயற்சி தான். ஸோ கண்டிப்பாக பத்திரிகை நண்பர்கள் உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாயோன் படம் வந்து ஒரு ஆர்கியாலஜிக்கல் த்ரில்லர், கிட்டத்தட்ட ஒரு ட்ரெஜர் ஹண்ட் மாதிரி. இதில் என்னோடய ரோல் வந்து ரொம்ப நல்ல ரோல், அதனால தான் எனக்கு அதை ரொம்ப பிடிச்சிது. அண்ட் கதையும் ஆஸ் அ ஹோல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. சிபி சார் வந்து வெரி ஸ்வீட். ஸோ லைக் செட்டில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு அண்ட் வெரி ஹாப்பி. ராதா ரவி சார், கேஎஸ் ரவிக்குமார் சாரோட நடிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா கற்றுக்க முடிஞ்சது என்னால் அவங்கக்கிட்ட. இந்த படம் சொல்லும்போது கொஞ்சம் விஷுவலாக நிறைய இதில் இருக்குது. ஐ மீன் டைலாக்ஸ் கொஞ்சம் கம்மியாக விஷுவலாகவே நிறைய ட்ராவல் ஆகும். இளங்கோ சார் வந்து பேசும்போது இட் வாஸ் ஸோ இன்ஸ்பைரிங். அதர் சைட் ஆஃப் த வேர்ல்டு இப்போ பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆடியோ வெறும் விஷுவலாகவே போயிட்டு இருக்கும்போது அவங்களால எப்படி பார்க்க முடியுன்றதெல்லாம் தெரியல. இப்போ சொல்லும் போது தான் அதெல்லாம் தெரியுது. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த படம் மாயோன் வில் பி பெஸ்ட் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும். ஸோ தட் அந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷனோட அவங்களும் என்ஜாய் பண்ணணும்னு. ஸோ இந்த முயற்சியோட அந்த விஷுவலி சேலஞ்ச் அவங்களையும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸ்குள்ளே கொண்டு வரதுல ரொம்ப we are feeling very honored from மாயோன் டீம். ஸோ ஐ நீட் டு தேங்க் எவ்ரிபடி ஃபார் தட். விஷுவல்ஸ், அதாவது காட்சிகளை மட்டுமே மையமாக கொண்டு அப்படியே மியூசிக் மட்டும் ரீ ரெக்கார்டிங் மட்டும் வந்து கொண்டு என்ன வாட் இஸ் தட்
என்ன நடக்குது? அப்போ தான் அந்த இடத்துல நீங்கள் கேட்டீங்க. இப்போ நீங்கள் கேட்ட அந்த குரல் இருக்கிறது அல்லவா, காட்டுக்குள்ள திருவிழா நடக்குது, அந்த மாதிரி சொன்னோம் இல்லையா, சிபி சத்யராஜின் தேடலில் எல்லாம் சொன்னீங்களே, ராதாரவியின் ஆவேசம் அப்படிலாம் சொன்னேன் இல்லையா, அது என்னோட குரல் தான் நீங்கள் கேட்டது அந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷனில். அது மகிழ்ச்சியான தருணம் என்னவென்றால், என் சமூகத்தை, அதாவது என் கம்யூனிட்டி, விஷுவலி சேலஞ்ச் பீப்புள் என்று சொல்லக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு பயன்படக்கூடிய ஒரு வேலையை நான் செய்திருக்கிறேன். அந்த வேலையை செய்வதற்கான வாய்ப்பை வழங்கிய என்னுடைய சகோதரர் அருண்மொழி மாணிக்கம் அவர்களுக்கு நீங்கள் என் சார்பிலும் ஒரு பலத்த கரவொலி கொடுக்கலாம். பரதன் பிக்சர்ஸ் சார்பில் பரதன் தயாரிச்சிருக்கும் திரைப்படம் தான் பஹிரா. இந்த படத்துக்கு கதை வசனம் எழுதி இயக்கி இருக்கிறாரு திருசால் நயன்தாரா திரைப்படத்தை இயக்கிய ஆதிக் ரவிச்சந்திரன். கணேசன் சேகர் இசையமைச்சிருக்கும் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்திருக்கிறாரு அபிநந்தன் ராமானுஜம். படத்தொகுப்பு ரூபன் மற்றும் மக்கள் தொடர்பு சுரேஷ் சந்திரா. பிரபுதேவா ஹீரோவாக நடிக்கும் இந்த படத்துல பிரபுதேவா, பிரபு தேவா, பஹிரா முரளிதரன் அப்படிங்கிற 3 வெவ்வேறு கெட்டப்ல நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம முதல் முறையாக பெண் வேடமடைந்து அசத்தி நடிச்சிருக்கும் திரைப்படம் தான் பஹிரா. இந்த படத்துல அவருக்கு ஜோடியாக 7 கதாநாயகிகள் இருக்கிறாங்க. அமீரா தஸ்தூர், சஞ்சிதா ஷெட்டி, காயத்ரி, சோனியா அகர்வால், சாக்ஷி அகர்வால், ஜனனி ஐயர் மற்றும் ரம்யா நம்பீஷன். அது மட்டும் இல்லாம இவங்களோட இணைந்து நாசர், பிரகதி, பாபா பாஸ்கர், மோகன் வைத்யா போன்றவர்களும் நடித்திருக்கிறாங்க. இப்போ இந்த படத்துல ட்ரெய்லர் லான்ச்சை பார்க்கலாமாங்க. பிரபுதேவா சார் பற்றி சின்ன வயசுல வந்து அவர் பார்த்து தான் நம்ம ஆக்சுவலி ஸ்கூல் இன்னும் காலேஜ் டைமில் இப்போ நம்ம அவர் கூட நடக்கும்போது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. பகீலா பொறுத்த வரைக்கும் நான் ஆதிக் சாருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், என் கேரக்டர் பற்றி எதுவுமே ரிவீல் பண்ண மாட்டேன். ஸோ டீட்டெயிலாக எதுவுமே சொல்ல முடியாது, பட் கண்டிப்பாக ஒரு ட்ரீட் இருக்கும். ஆதிக் வந்து ஒரு படம் நரேட் பண்ணும்போது அதில் ஏதோ ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். என்ன நடக்குதுன்னு மண்டே குழம்பி போகிற மாதிரி ஒரு மாதிரியாக இருந்தாலுமே அதில் ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். அந்த கேரக்டர் என்ன ஃபீல் பண்ணுது, அந்த ஸ்டோரி எங்கே போகுதுன்னு அதில் ஒரு மூட் ஒன்று க்ரியேட் பண்ணுவார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இங்கே இப்படி நின்று பேசுகிறதுக்கு. ஏன்னா டைரக்டர் ஆதிக்கோட படங்களில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட். 100% என்டர்டெயின்மெண்ட் கேரண்டீட். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் உங்களுக்கு கண்டிப்பாக 100% என்டர்டெயின்மெண்டோட தான் நீங்கள் வீட்டுக்கு போவீங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. Thank you so much for making me a part of this film. It's truly a wonderful opportunity. And of course to Prabhu sir, you're a rock star. I think we see that. And yeah, it's a crazy ride and I just hope that everybody enjoys it. Even though it's a very small role, but thank you Adik. It was amazing experience for me to be, acting with Prabhu sir. And once you watch those scenes, you'll realize that, what I've experienced in real with him. Prabhudeva sir, brother, நானும் great fan of you, great fan of dance. எனக்கு எல்லாமே பண்ணிட்டேன்ப்பா சினிமாவில், டான்ஸ் தான் பயம். டான்ஸ் மாத்திரம் பண்ண முடியாது. உங்கள் டான்ஸ் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் பயமாக இருக்கும். ஸோ ரியலி கிரேட் ஸ்டெப். அந்த ஸ்டெப்பை கண்டினியூஸாக பண்ண ஸ்டெப், இட்ஸ் ரியலி எங்களுக்கே ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக இருந்தது. இப்போ என்னுடைய அசிஸ்டன்ட் மியூசிக் பண்ணியிருக்காரு கணேசன் சேகர். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஹிம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ பெஸ்ட் விஷஸ் கணேஷ். ஆதிக் ப்ரோட உட்காந்து எப்போ நான் பாட்டு பண்ணாலுமே ஒரு ஃபுல் எனர்ஜியில், ஒரு ஃபுல் வைப்பில் தான் பாட்டு நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அந்த பாட்டை கொண்டு போய் பிரபுதேவா மாஸ்டர்கிட்ட காமிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் ரொம்ப நர்வஸாக இருப்பேன், ஏன்னா ஃபஸ்ட்டு படம் நல்லா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து மாஸ்டரோட ஃபீட்பேக்லாம் ஆதிக் என்கிட்ட சொல்லுவார். செம்மையாக இருக்குன்னு சொன்னார், எனர்ஜெட்டிக்காக இருக்குன்னு சொன்னார். ஸோ அந்த பாசிட்டிவிட்டி நான் அவர் சொன்ன கமெண்ட்ஸ்லேருந்தே நிறையா எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஆதிக் ப்ரோட பாசிட்டிவிட்டி எல்லாமே சேர்ந்து எனக்கு நல்லா ஒர்க் பண்ண வச்சுது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. பரதன் சார் இந்தளவுக்கு ஒரு கூலான ப்ரொடியூசர் நான் பார்த்ததே இல்லை சார் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு என்ன தேவையோ அது முழுசாகவே கொடுத்தாங்க. ரவிசங்கர் சாராக இருக்கட்டும், தங்கசாமி சாராக இருக்கட்டும், கடைசி வரைக்கும் கூட நின்று இந்த படத்தை எனக்காக முழுமையாக, சார் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் என்னென்ன வேணுமோ எல்லாமே கேளுங்க, கரெக்டாக வந்துடும். இவ்வளோ தூரம் பிரம்மாண்டமாக வந்திருக்கு, இவ்வளோ ஒரு கிராண்டியர் இந்த படத்தில் இருக்குன்றா மெயின் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து பரதன் பிக்சர்ஸ் தான் மேஜரான ஒரு ரீசன். பஹீராவோட மெயின் சோல் ஹார்ட்னு சொல்லுறது இங்கே இருக்கிற பிரபு மாஸ்டர் மட்டும்தான். அவர் இல்லைன்னா இந்த பஹீரா 100% கிடையாது. வந்தவங்க எல்லாம் ப்ரொடியூசருக்கு தேங்க்ஸ் அப்படின்னாங்க. அந்த உண்மையான ப்ரொடியூசர் என்னோட அப்பா. கிட்டத்தட்ட இந்த படத்தினுடைய முழு வேலைகளையும் அவர் மட்டுமே தான் செஞ்சாரு. இதுல பேர் நேம் கார்டு மட்டும்தான் என்னோட பேர் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டே போகும்போது எனக்கு ஆதிக்கு பழக்கம் இல்லை. அது ஃபர்ஸ்ட் டே ஷூட் போகிறேன், அப்போது ஆக்ட் பண்ணி காமிச்சாரு.
ஏன்னா அந்த பையன் பயங்கரமாக ஆக்ட் பண்ணுறானே, இந்த மாதிரி நம்மளால் ஆக்ட் பண்ண முடியுமா அப்படின்றேன். நான் பண்ணுறேன். ஃபஸ்ட் நாள் பண்ணும்போது சில வாட்டி ஆக்ட் பண்ணும்போது நமக்காக வரும் இங்கேருந்து, சில வாட்டி வந்து சொன்னது செஞ்சு அந்த மாதிரி தான் இருந்தது. 3 நாள் எனக்கு ஃபஸ்ட்டு 2 நாள் அவர் என்ன சொல்கிறாரோ அவரை பார்த்தே பண்ணேன். அந்த ஃபீலே வரல எனக்கு அது மாதிரி. அப்புறமா 4ஆவது நாள்லேருந்து தான் அந்த மொட்டை அந்த அதுதான் இது பண்ணோம். ஆதிக் இஸ் a வெரி குட் ஆக்டர் ஆக்சுவலி. ஆமாம், வெரி குட் ஆக்டர். நீங்கள் அப்புறமா ஆக்டும் பண்ணுங்கள், இப்போ டைரக்ட் பண்ணுங்கள். இது வந்து என்ன ஜானர் தெரியல சொன்னீங்களே, இது வந்து ஆதிக் ஜானர். நம்ம கோலிவுட் ஸ்டுடியோல அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது ரவுடி பேபி படத்துடைய படப்பூஜை. அபிஷேக் பிலிம் சார்பில் ரமேஷ் பிள்ளை பிரம்மாண்டமாக தயாரிக்க இருக்கும் திரைப்படம் தான் ரவுடி பேபி. நீண்ட இடைவேளைக்கு பிறகு அன்சிகா திரும்பவும் தமிழ் சினிமாவுக்கு நுழைஞ்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரவுடி பேபி. இந்த படத்துல அவங்களோட இணைந்து ராயலட்சுமி, சத்யராஜ், மீனா போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் இணைந்து நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்துடைய படப்பூஜையை வாங்க பார்க்கலாம். நம்ம கோலிவுட் ஸ்டுடியோல இந்த வாரம் தமிழ் சினிமாவில் நடந்த அத்தனை சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் மற்றும் நிகழ்வுகளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வாரமும் கோலிவுட் ஸ்டுடியோல அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஆல் நெட்ஸ் பாய் ஃப்ரம் நிவேதா. இது கோலிவுட் ஸ்டுடியோ.